எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2025 வருடத்திற்குண்டான ஆகஸ்ட் மாத ராசி பலன் அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய பல சம்பவங்கள் அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் மாசத்துல நடக்க போகுது. என்ன காரணம்னா, முக்கியமான நாட்கள் நிறைய இருக்கு, முக்கியமான கிரக நிலைகள் இருக்கு. அதனால ரொம்ப துல்லியமா பார்க்கணும். அதாவது விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் மீன ராசி அஷ்டமி திதியில இந்த ஆகஸ்ட் மாசம் அப்படிங்கிறது பிறக்குது. கிரகங்களோட நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜா சூரியன் கடகராசியில இருக்காரு. 17ஆம் தேதி சிம்மத்துல போய் ஆட்சி பெற்று உட்கார போறார் சூரியன். செவ்வாய் கன்னிராசியில இருக்காரு. புதன் மிதனராசியில ஆட்சி பெற்று உட்கார்ந்து 3ஆம் தேதி கடகராசிக்கும் 25ஆம் தேதி சிம்ம ராசிக்கும் போகுது. சுக்கிர பகவான் மிதன ராசியில குருவோட இருக்கார். 21ஆம் தேதி கடகராசிக்கு போறாரு. குரு பகவான் மிதன ராசியில இருக்காரு. சனி பகவான் மீன ராசியில வக்கரகதி அடைஞ்சிருக்காரு. ராகு கும்பராசியில குரு பார்வையோட இருக்காரு. கேது சிம்ம ராசியில இருக்காரு. இந்த மாசம் 3ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஆடி பெருக்கு வருது. காவிரியில, அதாவது புனித நதிகள் எதா இருந்தாலும் சரி, நதிகள்ல நீராடுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு மாசம். முன்னோர்களோட அந்த அம்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும், அவர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். அது மாதிரி இந்த 16ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் கிருஷ்ண பகவானோட ஜெயந்தி அப்படிங்கிறது வருது. கிருஷ்ண பகவான அன்னைக்கு மனமாற பிரார்த்தனை செய்யுங்க, வெண்ணெய் சாத்தி அவருக்கு வழிபடுங்க. அன்னைக்கு அதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பணப்பிரச்சனைகள் தீரும். 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது. விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்தி கருப்பு கொண்ட கடலையில சுண்டல் செஞ்சு நைவேத்தியமா படைச்சு விநாயகரை வணங்க சகல விதமான நன்மைகள் கிடைக்கும். சரி, இப்ப நாம ஆகஸ்ட் மாத ராசி பலனுக்கு வருவோம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராசி அதிபதி சனி பகவான் ராசிக்கு 3ஆவது வீட்டுல வக்கரம் அப்படிங்கறத அடைஞ்சிருக்கார். அதாவது ராசிக்கு அதிபதி, ராசிக்கு தனவாக்கு குடும்பஸ்தானம், 2ஆவது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. இந்த 2 முக்கியமான இடங்களுக்கு சனி பகவான் அதிபதி, நீதிக்காரகர். அந்த இடத்து 3ஆவது வீடு அற்புதமான இடத்துலயும் அவர் இருக்கார். அதாவது சகாய சனி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இங்க சனி இருக்கிறது நல்லது. ஆனா பலம் இழந்து போயிட்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு இடைஞ்சலை கொடுக்கும். உங்களுக்கு தெரியும் வாழ்க்கை. 7.5 சனியில நான் பாடுபட்டேன் ஜோசியரை, என்னத்த சொல்றது போங்க. இப்பதான் சனி கொஞ்சம் அப்படியே நல்ல இடத்துக்கு வந்தார், கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. வாழ்க்கையில 10 ரூபா கடன் அப்படிங்கிறது இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். 7.5 கடன் பட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் கடன் அடைச்சிக்கிட்டு இருந்தேன். இப்ப என்னமோ தெரியல, லேசா கடன் வாங்க வேண்டிய சூழல் வருதே, என்ன இப்படியேதான் போயிடுமா ஜோசியரே அப்படின்னு ஒரு 6 மாசம் 7 மாசத்துக்கு பிறகு மகர ராசிக்காரர்கள் லைட்டா அப்படியே கலங்கி நிக்கிறீங்க. இதை விட பல மடங்கு கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டீங்க. இப்ப சரியாயி மறுபடியும் அந்த பிரச்சனை வருது அப்படிங்கும்போது, அதனால கஷ்டம் வந்தா பல வருஷத்துக்கு வருது, நல்லது வந்தா கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் வருது, மறுபடியும் பிரச்சனை வருது. என்ன மகர ராசியா இல்ல நரக ராசியா? மகர ராசியில பிறந்தது ஒரு பாவமா அப்படிங்கிற அளவுக்குலாம் உங்களை சிந்திக்க வச்சிருக்கோம். நல்ல வேலை, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு வக்கரமானாலும் மற்ற கிரகங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சாதகமா மாறுது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் சகாயஸ்தானத்துல பலம் இழக்கிறார் அப்படிங்கிறப்ப நமக்கு கொஞ்சம் பொருளாதார ரீதியா பிரச்சனை அப்படிங்கிறது வரும். அதாவது தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கும் அவர் தானே அதிபதி, அப்ப தனத்துக்கு அதிபதி. அவர் வக்கரமானதால காசு பணம் கொஞ்சம் முடையா இருக்கும். நமக்கு வர வேண்டிய பணமே பார்த்தீங்கன்னா வராது. அட போடா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நம்மளால கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது. ஒருத்தருக்கு இன்னார் தேதியில இன்னாருக்கு இதை செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருப்போம், இல்ல வாங்கின கடனை எத்தனாம் தேதி கொடுத்துட்றோம்னு சொல்லியிருப்போம். நமக்கு அந்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழல் உருவாயிடும். ஏன்னா நம்ம கிட்ட கடன் வாங்கினவன் 1008 பதில் நம்மளுக்கு சொல்லிடுவான். நம்மளால பதில் சொல்ல முடியாது, நம்மளை போட்டு டார்ச்சல் பண்ணுவாங்க. அப்படிதான் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாத்துறது கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதனால கூடுமான வரைக்கும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. முடியுமா, சரி முடிகிற அன்னைக்கு பார்த்துவோம்ப்பா, என்ன நம்பாத அப்படின்னு சொல்லிடுங்க யாரா இருந்தாலும். ஏன்னா பிறருக்கு உதவி செய்ய போய் தான் நீங்க அதிகமா வாங்குபட்டு நிற்பீங்க. மகர ராசிக்காரர்கள் பொதுவாகவே அதான் விதி. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்தா எந்த பிரச்சனையுமே கிடையாது. அடுத்தவனுக்குன்னா ஓடி ஓடி உதவி செய்ய போய் அந்த உதவி தான் உங்களை கொண்டாந்து நடுத்தரில் கொண்டாந்து நிப்பாட்டும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சு நடந்துங்க.
10 ரூபா இருக்கா பாக்கெட்டில் வச்சுட்டு செலவு பண்ணுங்க, இல்லையா சத்தம் போடாமல் படுத்து தூங்க, பட்னி கிடந்தாலும் சரின்னு. அதுதான் மகர ராசிக்காரர்களுக்கு நல்லது. சரி, இப்போ சனி வக்கரமாயிட்டதால தான் இவ்வளோ எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறோம். சரி, வேற கிரகங்களால் நன்மை இருக்குன்னு சொன்னீங்களே ஜோசியரை, வேற கிரகங்களால் என்ன நன்மை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது மிதன ராசியில சுக்கிரன் இருக்கார், உங்களோட ராசிக்கு யோகாதிபதி, 5வது வீட்டுக்கும் 10வது வீட்டுக்கும் அதிபதி. அவர் 6வது வீட்டுக்கு போய் குருவோட சேர போறார். அதாவது தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்னா இணைய போறாங்க. அப்படிங்கிறப்ப உத்தியோக மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம் இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதால ஏதாவது லாபமா, நல்லதுன்னு சொல்லிட்டு ஊர் மாற சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஊர் மாறுறதால தான் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் உண்டாக போகுது. அதனால சொந்த ஊரை விட்டு எங்கேயாவது வேலை வெட்டின்னு கிடைச்சிதுன்னா கலண்டுக்கிட்டு ஓடி போறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதனால 10 ரூபா சம்பாதிக்கலாம், கௌரவத்தோட வாழலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியா இருக்கலாம். இதுமாரி உயரதிகாரிகளோட ஆதரவு அப்படிங்கிறது திருப்தியா இருக்கும். கடனெல்லாம் அடைக்கலாம், தேக ஆரோக்கியம் சீராயிடும். எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதிரிகளோட பலன் மேலோங்கி இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா கடைசியில் அடிச்சு நொறுக்கிறது நீங்களா தான் இருக்க போறீங்க. இது மாதிரி இந்த பழைய பங்குதாரர்களை விலக்கிட்டு புது பங்குதாரர்களை இழுக்கலாமா அப்படின்லாம் யோசிக்க தொடங்க வேண்டாம், விட்டுருங்க. என்ன செய்றீங்களோ அதை அப்படி அப்படியே செஞ்சுக்கிட்டு இருங்க. அதே மாதிரி வழக்குகள் கொஞ்சம் இழுபறியா இருக்கும், கொஞ்சம் தாமதப்பட தான் செய்யும். அதுக்கு சிவில் வழக்கோ இல்லை கிரிமினல் வழக்கோ இல்லை அரசாங்க ரீதியாக ஒரு காப்பீட்டு நிறுவனத்திலேருந்து வர வேண்டிய பாக்கியோ கொஞ்சம் இழுக்குக பறிச்சுக்க அப்படின்னு தான் இருக்கும். அதை பெருசாக மண்டையில் ஏற்றிக்காமல் சரி வர்றப்ப பேசிக்கும்போ அப்படின்னு விட்டு கொடுத்துட்டு போகிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதுமாரி மாதம் தொடங்கி 3ஆம் தேதி கடகராசிக்கு புதன் போறார். கடகராசியில இருக்கிற புதன், அதாவது 6க்கும் 9க்கும் அதிபதியான புதன் சப்தமஸ்தானத்துக்கு வரார். அப்படிங்கிறப்ப வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும், ஊர் மாற்றம், இடமாற்றம் கிடைக்கும். உங்க வீட்டில் மனைவி படிச்சிருக்காங்க, எதுவும் வேலைக்கு போகணும் ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்கு உண்டான முயற்சிகளை செஞ்சீங்கன்னா வேலை கிடைக்கும், உதிரி வருமானம் கிடைக்கும். இப்போ சாதாரணமாக ஒரு தொழில் செய்கிறீங்க, ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை விட 10 ரூபா சைடில் வேற வருமானத்துக்கு ஏற்பாடு அப்படிங்கிறத பண்ணிக்குவீங்க. அந்த அளவுக்கு உதிரி வருமானம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். அதுமாரி கன்னிராசியில செவ்வாய் இருக்கார். கன்னி செவ்வாய்னா கடலும் ஒத்துன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்துல செவ்வாய் இல்லாம தப்பிச்சு இப்போ 9ஆம் இடத்துக்கு வந்தார்ல, ஏன்னா ஏற்கனவே அஷ்டமத்துல கேது இருக்கார். இப்ப 4க்கும் 11க்கும் அதிபதியான செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு வரார். அப்படிங்கிறப்ப பாக்கியஸ்தானம் பலம் அடையுது, நிறைய புது சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும், இழுபறியான காரியங்கள்லாம் முடியும், தொழில இருந்த மந்த நிலை மாறும். இடம் பூமி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வாங்கலாம். 10 ரூபா கடன் வாங்குறதுக்கு யோசிக்க வேண்டியதில்லை. எனக்கு மாசம் மாசம் இவ்வளவு பணம் வரும்டா, இதை வச்சு நான் கடனை அடைச்சிருவேன் அப்படின்னு தைரியமா நீங்க இறங்கலாம். அது மாதிரி ரொம்ப நாளா ஏதாவது வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க, இது கிடைச்சிருச்சுன்னா எனக்கு போதும், இதை மட்டும் பிடிச்சிட்டேன்னா நான் வாழ்க்கையில சாதிச்சிருவேன் அப்படின்னு ஒன்னு நோக்கியே உங்க திங்கிங் இருந்திருக்கும் பாத்தீங்களா. அப்படிப்பட்ட வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். நீங்க ஒரு பெரிய விஐபி லெவலுக்கு போகலாம், கிடைக்கிற வாய்ப்பை சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மாசம். அதனால சனி பகவான் வக்கரம் அப்படின்னு சொல்லி நீங்க பயப்பட வேண்டியதில்லை. பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு. தினமும் விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஏதாவது நதியில போய் நீராடுங்க. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ண பகவானுக்கு வெண்ணெய் சாத்தி வணங்குங்க, வெண்ணெயை நெய்வேத்தியமா படைங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு எருக்கம்பு மாலை, அருகம்புல் மாலை போட்டு கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் மற்றும் கொழுக்கட்டையை நெய்வேத்தியமா படைச்சு வணங்குங்க. ஆகஸ்ட் அட்டகாசமான மாசமா இருக்கும், கவலைப்படாதீங்க. மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.